நாம் காண்பது ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலம். இங்கு எம்பெருமான் ஸ்ரீவாஞ்சிநாதேஸ்வரராகவும் அம்பிகை மங்கள நாயகியாவும் உள்ளார். இங்குள்ள தீர்த்தம் குப்பகங்கை. இங்குள்ள யோகா பைரவருக்கு அஷ்டமி திதியில் வெண்ணெய் காப்பிட்டு 108 முறை வலம் வந்து வெண்ணெய் நிறைந்த பொருட்களை தானம் தந்தால் குறித்த காலத்தில் எடுத்த காரியத்தை நடத்தி தர அருள் புரிவார். வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யமவாதனை எனப்படும் மரண பயம். இங்கு யமதர்மனுக்கு தனி சன்னதி உண்டு. மேலும் இங்குள்ள வெண்ணெய் விநாயகருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றிய வெண்ணெயை உண்ண வயிறு சார்ந்த ரோகம் குணமாகும். ஆயுள் விருத்தியை தந்து நற்காரியத்தை சிறப்பாக முடித்து தர தீர்த்த சக்திகள் தேவை. இதை பெற்று தருவதே ஸ்ரீவாஞ்சிய சிவலிங்க மூர்த்தி தரிசனமாகும். தீர்த்தங்கள் நிறைந்த இந்த திருத்தலம் கும்பகோணம் அருகே குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. நாம் காண்பது ஸ்ரீவாஞ்சியம் திருத்தலம். இங்கு எம்பெருமான் ஸ்ரீவாஞ்சிநாதேஸ்வரராகவும் அம்பிகை மங்கள நாயகியாவும் உள்ளார். இங்குள்ள தீர்த்தம் குப்பகங்கை. இங்குள்ள யோகா பைரவருக்கு அஷ்டமி திதியில் வெண்ணெய் காப்பிட்டு 108 முறை வலம் வந்து வெண்ணெய் நிறைந்த பொருட்களை தானம் தந்தால் குறித்த காலத்தில் எடுத்த காரியத்தை நடத்தி தர அருள் புரிவார். வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யமவாதனை எனப்படும் மரண பயம். இங்கு யமதர்மனுக்கு தனி சன்னதி உண்டு. மேலும் இங்குள்ள வெண்ணெய் விநாயகருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றிய வெண்ணெயை உண்ண வயிறு சார்ந்த ரோகம் குணமாகும். ஆயுள் விருத்தியை தந்து நற்காரியத்தை சிறப்பாக முடித்து தர தீர்த்த சக்திகள் தேவை. இதை பெற்று தருவதே ஸ்ரீவாஞ்சிய சிவலிங்க மூர்த்தி தரிசனமாகும். தீர்த்தங்கள் நிறைந்த இந்த திருத்தலம் கும்பகோணம் அருகே குடவாசலில் இருந்து நன்னிலம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது.